வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் உழைத்து உழைத்து தோல்வியடைந்தவர்கள் பலர். வாய்ப்பே கிடைக்காமல் இன்னும் போராடுகிறவர்கள் பலர். தோல்விக்கு மேல் தோல்விகள் வரும்போது நம் நம்பிக்கை குறையத்தான் செய்யும். ஆனால் ஒருவர் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் இழந்த பிறகு கூட என்னிடம் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் நினைத்தால் அவருக்காக அந்த வாழ்க்கை கூட தன்னை மாற்றிக்கொள்ளும். இது நம்பிக்கை இல்லாத பெரியவர்களுக்கு நம்பிக்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்த ஒரு சிறுமியின் கதை. இந்த கதையை முழுவதும் கேட்ட பிறகு நான் என்னுடைய நம்பிக்கையை எங்கே இழந்தேன் என்று உங்களையே கேட்க வைக்கும். எனவே இந்த கதையை ஸ்கிப் செய்யாதீர்கள், ஏனெனில் இதன் முடிவில் உங்களுக்கும் ஒரு புது நம்பிக்கை உருவாகும். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தம் என்று சொல்வதாக இருந்தால் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய அன்பு மகளும்தான். அந்த விவசாயி வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு தன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் என நினைத்து வாழ்ந்து வந்தார். ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை அவர் உணர்கிறார். அதற்கு காரணம், கடந்த 2 ஆண்டுகளாகவே தன்னுடைய கிராமத்தில் சரியான மழை இல்லை. மழையில்லாத காரணத்தினால் சரியான விளைச்சல் இல்லை. அதனால் விவசாயத்தில் நஷ்டமடைகிறார். இதற்கு பிறகும் விவசாயம் செய்வதாக இருந்தால் இதுவரை அவர்கள் சேமித்து வைத்த பணத்தை வைத்துதான் செய்ய முடியும். ஆனால் அதுதான் அவர்களது கடைசி வாய்ப்பாக இருந்தது. இந்த முறையும் மழை பெய்யாமல் போனால், நஷ்டம் ஏற்பட்டால் இந்த விவசாயி மட்டுமல்ல, இந்த கிராமத்திலிருக்கும் யாருக்குமே உணவு கிடைக்காது. எனவே இந்த சூழ்நிலையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஊரிலுள்ள மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தனர். நமக்கு இன்னும் 2 நாட்கள்தான் உள்ளன. 2 நாள் கழித்து நாம் விவசாயத்தை தொடங்க வேண்டும். ஆனால் அதை செய்ய ஒரு சொட்டு நீர் கூட நம் ஊரில் இல்லை. நமக்கான கடைசி நம்பிக்கை அந்த இறைவன்தான். எனவே இந்த 2 நாட்களும் 3 வேளையும் அவரவர் இல்லத்திலிருந்து இறைவனை வேண்டுங்கள் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள். அதேபோல அடுத்த நாளிலிருந்து அனைவருமே இறைவனை நோக்கி துதிக்கத் தொடங்குகிறார்கள். இந்த விவசாயியும் அந்த இறைவனிடம் வேண்டுகிறான், இறைவா, என் வாழ்க்கையில் நான் பலவற்றை பார்த்துவிட்டேன். என்னுடைய அன்பு மகள் வாழ்க்கையில் எதையுமே பார்த்ததில்லை. அவளுடைய மகிழ்ச்சிக்காக நான் கேட்கிறேன். மழை இருந்தால்தான் நாங்கள் விவசாயம் செய்ய முடியும். அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். எங்களை கைவிட்டு விடாதே இறைவா என்று அந்த விவசாயி வேண்டுகிறான். அவளுடைய மகளும் வேண்டுகிறாள், இறைவா, எங்கள் தந்தை மிகவும் சிரமப்படுகிறார். தயவு செய்து எங்களுக்காக மழையை கொண்டு வா இறைவா. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் ஊரிலிருக்கும் அனைவருமே நீரில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். பாவப்பட்ட எங்களை உமது கருணையால் பார்க்க மாட்டாயா இறைவா என்று வேண்டியே 2 நாட்கள் நகர்கின்றன. இந்த விவசாயி மட்டுமல்ல, அந்த ஊரிலிருக்கும் அனைவருமே சொன்னது போல 3 வேளையும் இறைவனிடம் நம்பிக்கையோடு வேண்டுகிறார்கள். 2 நாட்கள் முடிந்தது. அடுத்த நாள் காலை அந்த விவசாயி தன் இல்லத்திலிருந்து வெளியே புறப்படுகிறார். அப்படி புறப்படும்போது தன்னுடைய அன்பு மகள், எங்கே போகிறீர்கள் தந்தையே என்று கேட்கிறாள். நமது நிலத்தில் சிறிது வேலை இருக்கிறது, அந்த வேலையை முடித்துவிட்டு சீக்கிரம் வந்துவிடுகிறேன் என்று அந்த விவசாயி சொல்ல, தந்தையே, நானும் உங்களுடன் வருகிறேன் என்று அந்த மகள் சொல்கிறாள். சரி, வா என்று சொன்னதும் அந்த அன்பு மகள் தன் கையில் ஒரு குடையையும் எடுத்து வருகிறாள். அப்பொழுது அந்த விவசாயி, இப்பொழுது எதற்காக குடையை எடுத்து வருகிறாய்? வெயில் அதிகமாக இருக்கிறது என்றா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மகள் சொல்கிறாள், மறந்துவிட்டீர்களா தந்தையே, 2 நாட்கள் முடிந்து இன்று 3வது நாள். அந்த இறைவன் நமக்காக மழையை தரப்போகும் நாள். இருவரும் வெளியே சென்றுவிட்டு நனைந்து கொண்டே வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று அந்த மகள் கேட்க, அந்த விவசாயிக்கு பெரும் வியப்பு. நமக்கு இல்லாத நம்பிக்கை நமது மகளிடம் இருக்கிறதே என்று எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அந்த வானத்தை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை உடைவது போலத்தான் இருந்தது. ஏனெனில் மழை வருவதற்கான எந்தவிதமான அறிகுறியுமே இல்லாமல் அந்த கிராமம் முழுவதும் சூரிய ஒளி பரவியிருந்தது. இருந்தாலும் தன் மகளின் நம்பிக்கையை உடைக்கக்கூடாது என்று எண்ணி கையில் குடையை எடுத்துக்கொண்டு அந்த விவசாயியும் மகளும் புறப்பட்டு செல்கிறார்கள். நிலத்தை அடைந்த பிறகு அந்த விவசாயி தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். வேலையை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மேகமூட்டங்கள் அதிகமாகின்றன. அந்த விவசாயி மழைக்கான அறிகுறிகளை பார்க்கிறார். அவருடைய கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து மழையை பார்க்கும் விவசாயிக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. தான் வைத்த நம்பிக்கையை விட என் மகள் வைத்த நம்பிக்கையினால்தான் மழை வந்தது என்று அவர் நம்பினார். நண்பர்களே,
நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோசமான நாட்களை நாம் சந்தித்தாலும் நம்முடைய நம்பிக்கை மட்டும்தான் நம்மை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். அந்த நம்பிக்கை இறைவன் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, உங்கள் மேலேயும் இருக்கலாம். இது இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்திற்காக நாம் முழு முயற்சியுடன் கடுமையாக செயல்பட்டிருப்போம், ஆனால் அதில் சிறிது கூட மாற்றம் ஏற்படாமல் போயிருக்கும். அந்த நேரங்களில் நம்மை சுற்றியிருப்பவர்கள் பலர் ஒரு சாதாரண எளிமையான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல நிலைக்கு சென்றிருப்பார்கள். நிறைய பணம் கூட ஈட்டியிருப்பார்கள். அவர்கள் நலமாக இருந்துவிட்டு போகட்டும், அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு நிலைக்கு சென்றுவிட்டார்கள் என்பதற்காகவே பல நேரங்களில் நம்மை வார்த்தைகளால் காயப்படுத்துவார்கள். நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம், எதற்காக முயற்சி செய்கிறோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு புரியவே புரியாது. முயற்சி செய்பவனை அறிவில்லி என்று நினைப்பதும் தோல்வியுற்றவனை சோம்பேறி என்று நினைப்பதும் புதியதல்ல. வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இல்லாமல் போகலாம். குடும்பம் இல்லாமல் போகலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் காணாமல் போகலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் கூட போகலாம். ஆனால் எது போனாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் போகக்கூடாது. நம்மை சுற்றியிருப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்போது நாம் எதற்குமே தகுதியில்லாதவர்களா என்ற எண்ணம் நமக்கே வரத்தான் செய்யும். இது யதார்த்தமான விஷயம். ஆனால் அந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான் உங்களை மேலும் வலிமைப்படுத்தும். ஒரு வீரன் போர்க்களத்தில் கையில் பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு, உடலிலும் தலையிலும் பெரிய கவசங்களை அணிந்து கொண்டு, தனக்கு முன்னும் பின்னும் பல படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் தைரியமாக நிற்பதற்கு பெயர் வீரமல்ல. மாறாக, கையில் எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாமல், உடலில் எந்தவிதமான கவசங்களையும் அணியாமல், தனி ஒருவராக தைரியமாக நிற்பதற்கு பெயர்தான் வீரம். பணம் இல்லாத நேரங்களில்தான் மற்ற மனிதர்களின் உண்மையான முகத்தை பார்க்க முடியும். எனவே மோசமான தருணங்களில் இருக்கும்போது கூட நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்யுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கின்றன. நீங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கையில் நான் நல்ல நிலைக்கு வரவே மாட்டேன், நானே வரவேண்டும் என்று நினைத்தாலும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் விடமாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையாக அமையும். நம்பிக்கைதான் உங்களை செயல்படுத்துகிறது. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தருகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்புங்கள், அல்லது இறைவனை நம்புங்கள், அல்லது உங்களை நம்புங்கள். ஆனால் நம்புங்கள், எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும், என்னால் இதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்ற எண்ணம்தான் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உங்களை யாரும் மதிக்கவில்லையா? நீ ஒரு நல்ல நிலையில் இல்லை, உனக்கு சரியான வேலை இல்லை, நீ நிறைய பணம் ஈட்டவில்லை என்று சொல்லி உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் மிகவும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கிச் செல்லும்போது சந்தேகத்தையும் கூடவே எடுத்துச் சென்றால் உங்களுக்கு வரும் சிறு சிறு தடைகள் கூட பெரிய மதில் போலத்தான் தோன்றும். அதுவே தன்னம்பிக்கையோடு தைரியமாக அந்த குறிக்கோளை நோக்கிச் செல்லும்போது பெரிய மலை கூட உங்களுக்கு சாதாரணமாகத்தான் தெரியும். வெற்றி அடையும் வரை பலரது வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை தடுக்கவே முடியாது. அந்த வார்த்தைகளை தடுக்க ஒரே வழி உங்கள் வெற்றி மட்டும்தான். உடல் நலம் சரியில்லை என்றால் மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம். அந்த மாத்திரையை உட்கொள்ளும்போது இதை சாப்பிட மட்டும் என் உடல்நிலை சரியாகிவிடுமா என்று நினைத்து சாப்பிட்டால் உங்கள் உடலில் அந்த மாத்திரை கூட செயல்படாது. நம்பிக்கைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. தோல்விக்கு மேல் தோல்வி வரும்போது நம் நம்பிக்கை குறையத்தான் செய்யும். இந்த தோல்விகள் எல்லாமே உங்களை செதுக்கக்கூடிய ஒரு பாடம். சில பேர் 20 வயதில் திருமணம் செய்வார்கள். சில பேர் 22 வயதில் வேலைக்குச் செல்வார்கள். சில பேருக்கு 32 வயதில்தான் திருமணமாகும். சில பேருக்கு 28 வயதில்தான் வேலையே கிடைக்கும். யார் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்கும் என்பது நம் கையில் இல்லை. நம் கையில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது நம்பிக்கை. நம்பினால் நடக்கும். நம்பிக்கை உங்கள் கனவு கதவுகளை திறக்கும்.